மத்திய பிரதேசத்தின் போபால் நகரில் அமெரிக்க உர நிறுவனத்திற்கு சொந்தமான யூனியன் கார்பைட் ஆலை இயங்கி வந்தது. கடந்த 1984ஆம் ஆண்டில் டிசம்பர் 2ஆம் தேதி இரவிலும் அடுத்த நாளான டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலையிலும் உயிருக்கு ஆபத்தான மிதைல் ஐசோசயனைடு விஷவாயு அந்த ஆலையில் இருந்து கசிந்தது. உயிருக்கு உலை வைக்கும் அந்த வாயு போபால் நகர வளிமண்டலத்தில் மெல்ல கலந்தது. இதில் பலர் தூக்கத்திலேயே விஷவாயுவை சுவாசித்து உயிரிழந்தனர். அதிகாலை நேரத்தில் இந்த கோரம் நிகழ்ந்ததால் தப்ப வழியில்லாமல் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர். மேலும் சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த சம்பவத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். உலகின் மோசமான தொழிற்சாலை விபத்துகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த விபத்து தொடர்பாக யூனியன் கார்பைட் நிறுவன அதிபரும் தலைமை செயல் அதிகாரியுமான வாரன் ஆண்டர்சனை போலீசார் கைது செய்தனர். யூனியன் கார்பைட் ஆலை ஏற்படுத்திய தீராத வடு போபால் மண்ணையும் நிலத்தடி நீரையும் இன்றும் விட்டு வைக்கவில்லை. விபத்து நடந்த யூனியன் கார்பைட் ஆலையில் விபத்து நடந்து 34 ஆண்டுகளாகியும் அங்கிருந்து நச்சு கழிவுகள் நீக்கப்படவில்லை என்பதே நிதர்சனம். போபாலில் 14 ஆண்டுகள் இயங்கிய யூனியன் கார்பைட் நிறுவனம் தொழிற்சாலை வளாகத்தில் 11 லட்சம் டன் நச்சு கழிவுகளை நிலத்தில் புதைத்துள்ளதாகவும் அந்த தொழிற்சாலையை சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பில் 340 டன் நச்சு கழிவுகள் புதைக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சம்பவம் நடந்து 34 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை இழப்பீடு கிடைக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற நாள் முதல் ஆண்டுதோறும் 2 நாட்கள் நினைவு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் சோக தினத்தை நினைவில் கொண்டு மெழுகுவர்த்தி அணிவகுப்பு நடத்துதல், இரங்கல் கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் யூனியன் கார்பைடுக்கு எதிரான நடவடிக்கைகளுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மறுவாழ்வு மற்றும் இழப்பீடு ஆகியவற்றை கோருகின்றனர். மாநில அரசு டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலையை மத வழிபாடுகளுடன் அனுசரித்து வருகிறது. 2015ஆம் ஆண்டிலிருந்து இந்த தினத்தில் ரன் போபால் ரன் என்ற நிகழ்ச்சியை IAS அதிகாரி நிஷாந்த் வார்வேட் தொடங்கி வைத்தார். இதில் டிசம்பர் 2ஆம் தேதி ஓட்டப்பந்தயம், இசை நிகழ்ச்சி என பல நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த நிலையில் இன்று போபால் விஷவாயு கசிவு சம்பவத்தின் 34ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது.